அடுத்த மாதம் அளவில் நடைபெறக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல்களிலே இத்தகைய நிலைப்பாடுகளை எடுப்பதன் தொடர்பாக தமிழ் கூட்டணி ஆகிய நாங்கள் இன்று எங்களது அரசியல் குழு கொழும்பிலே கூட்டி விரிவாக ஆழமாக ஆராய்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் நுவரெலியா, பதுளை, மாத்தளை, கண்டி, ரத்தபுரி, கேகாலை, களுத்துறை, கொழும்பு, கம்பா ஆகிய மாவட்டங்களிலே போட்டியிடுவதாக தீர்மானித்திருக்கின்றோம். ஏறக்குறைய 35க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்க தீர்மானித்திருக்கின்றோம். இந்த வேட்பாளர்களிலே மிக பலர் புதுமுகங்களாக, இளைஞர்களாக இருக்கின்றார்கள். அவ் மாவட்டங்களை சார்ந்த அமைப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள் அந்த இளையவர்களை, புதியவர்களை வழிநடத்த தீர்மானித்திருக்கின்றார்கள். வரலாற்றிலே வடகிழக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே, குறிப்பாக மலைய மக்களை பொறுத்தவரையிலே சாதனைகள் நிறைந்த ஒரு ஆட்சி காலத்தை, பொற்காலத்தை தமிழ் கூட்டணி தான் தந்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு பலருக்கு மனம் வராவிட்டான உண்மை அதுதான். அது வரலாற்றை பதிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. அது மீது நிலையாட்டுவோம். காணி உரிமையா, வீட்டு உரிமையா, தொழில் உரிமையா ஆகிய அனைத்து உரிமைகளையுமே சொல்லி காட்டி, செய்து காட்டி பயணத்தை ஆரம்பித்தவர்கள் நாங்கள் வரக்கூடாது. மேலேயே சம்பள பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் கூட, அந்த தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே சம்பள பிரச்சனையிலே சம்பளத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால் தான் தமிழ் கூட்டணி எப்பொழுதுமே சம்பள நிர்ணய சபையிலும் சரி, கூட்டுப்பந்து செயல்பாட்டிலும் சரி இல்லை. நாங்கள் பெருந்தோட்டங்களிலே தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இல்லாமல் பங்காளிகளாக மாற வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறோம். அது சம்பளத்தை பேசுகின்ற நாங்கள் பேசிக்கொண்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. அது வெளியிருந்து ஆதரவளிக்கிறோம். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே தீர்க்க தரிசனமாக நேரு கண்டு பார்வையுடன் பார்த்திருக்கிறோம். அதன் உண்மை. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் பயணம் தொடரும். அரசியலிலே எழுச்சியும் வீழ்ச்சியும் சகஜமானது. இன்று ஆளுகின்ற இந்த NPP என்ற JVP அரசாங்கம் பலமுறை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தது, பலமுறை பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது, பலமுறை மாகாண சபை உள்ளூராட்சி மன்றத்தில் தோல்வியடைந்தது. பல 50 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு கொண்ட கட்சி தோல்வியடைந்து தான் இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது பெரிய விஷயம் அல்ல. ஆகவே நாங்கள் சிறுபான்மை மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சி என்ற முறையில் நாங்கள் நிச்சயமாக எங்களது பயணத்தை தன்னம்பிக்கையோடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வரலாறுக்கு நாங்கள் நிச்சயமாக மனசாட்சியுடன் அது வரலாறுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் இந்த தேர்தலிலே, எதிர்வரும் தேர்தலிலே, உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பெரும்பாலான மாவட்டங்களில் நாங்கள் தமிழ் கூட்டணியின் சின்னத்திலே போட்டியிட நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். பல்வேறு மாவட்டங்களிலே, குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்திலே, மற்ற கொழும்பு மாவட்டத்திலே, கம்பா மாவட்டத்திலே, கண்டி மாவட்டத்தில் சில இடங்களில் எல்லாம் இப்பொழுதும் கூட எங்களது பேச்சுவார்த்தை இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பங்காளி கட்சி, பிரதான பங்காளி கட்சி என்ற முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெறுமானால் சில மாவட்டங்களிலே, சில மன்றங்களில் நாங்கள் ஒரு ஐக்கிய மக்கள் கூட்டணி சின்னத்திலும், மற்ற மன்றங்களில் நாங்கள் எங்களது தமிழ் கூட்டணி சின்னங்களிலும் அல்லது தமிழ் கூட்டணிக்கு உள்ளே வரக்கூடிய கட்சிகளின் சின்னங்களிலும் போட்டியிடலாம். பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இந்த தேர்தல் முறையானது நாங்கள் மார்ச் செப்பரேட்லி சிட் டுகெதர், தனித்தனியாக நாங்கள் பயணித்து ஒரே இடத்திலே சபையில் அமர்ந்து சபை கைப்பற்றுவது என்பது தான் இந்த தேர்தல் முறைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த முறையில் சிறப்பாக செயல்படுவோம். நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி அடைவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த தேர்தல்களிலெல்லாம் சற்று மயக்கமடைந்த அல்லது அலையில் அள்ளுண்டு போன மக்கள் எல்லாம் இப்பொழுது சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடு நிச்சயமாக தேர்தலிலே வெளிப்பாடு நம்பிக்கை இருக்கிறது.